ஸ்ரீ இலங்கத்து முத்தாரம்மன் திருவருளாரை இசைக்கின்றோம். மாலும் தேடி அன்புடன் காணாதின்பம் அப்படி நயனமோண்டுடைய வேத நாயகன் தன்னை போற்றி உடண்டனை குண்டாளின் உரை மூவர் கதையை பாட கடகரி முகத்து வேளை கணபதி காப்புதாமே மாட்டிலே ஏறுமீசன் வரத்தினால் லிங்கம் வாங்கி கோட்டு மாதனத்தாள் என்ற குமர்தனாதித்த நீலல் கேட்டதோர் வடியினாலே கிருபையாய் வரங்கள் வாங்கி முக்காட்டில் கோட்டையிட்ட காவியம் பாடுவோமே. நொச்சியோடு பிச்சிக்கொடி நொடியருகி செவ்வந்திப்பூ பிச்சி மலர் போட்டு உன்னை பேணி தொழு போருக்கெல்லாம் அச்சங்கில் காட்டாதே அருடத்தில் செல்லாதே நெச்சும்புகள் படைத்த செல்வி முத்தாரம்மனே ஊடே விளைந்தாலும் உள்வினையில் செய்தாலும் ஓடேன் ஒளியே நம்மா உன்னடியே நான் அல்லவோ பாடும் புலவர் தந்தமக்கு பழிபாவம் செய்யாதே கேடும் மரகதமே செல்வி முத்தாரம்மனே கல்லை நம்பி கயம் வளரும் கயத்தை நம்பி மீன் வளரும் மின்னல் கண்டால் மழை வழியும் வேலி நம்பி பயிரும் பொன்னை கண்டால் பணமிரையும் பூவை கண்டால் வண்டுரையும் உன்னை நம்பி நாங்கள் இருந்தோம் உலகளந்த மாதாவே ஒரு முத்தே முத்து உலகமெல்லாம் ஆளு முத்தி ஆண்ட முத்தே திருமுத்து இளம்பிரையோ தெய்வார்கள் போற்றும் முத்தே வருமுத்தே ரகுராமர் வலதுகரம் தரித்த முத்தே அம்மை முத்தார் அம்மை என்று சொன்னால் அடியனுடைய சூழ்ந்தவனை அகன்று போய்விடுமே. உலகை தன்னில் ஒன்றாக நின்று மாதாவே பொருளோ நல்ல சுரி முத்து மாலை அம்மா இறைவனுடன் முன்னதுடைய பிற
கட்டி சரி அழகாக ஒரு கெண்டியிலே வைத்து தோம் செய்து கொண்டிருக்கின்றாரா. ஆமாம்மா. இந்த கங்கையானவள் கமண்டலத்திலே இடைவிட்ட காரணத்தினாலே பூலோகத்திலே தண்ணீர் பஞ்சம் பிடிக்கின்றதா. பார்த்த கொடிபிடி மக்கள் அனைவரும் தேவாதி தேவரிடத்தில் சென்று முறையுமிட சரி. பார்த்த தேவாதி தேவர்கள் ஆண்டவனிடத்தில் சென்று முறையுமிட பார்த்த பகவான் சொல்லுகின்றார் என்ன தன்னுடைய மூத்த மகனை அழைத்து சரி. எப்பா விக்னேஸ்வர பெருமானை என்ன மக்களுடைய குறையை தீர்த்துவா என்று சொல்லி வேள முகம் படைத்த விநாயக பெருமான் காகமாக வடிவெடுத்து சரி. அந்த கமண்டலத்தை தட்டிவிட்டு விட்டார்களா. கமண்டலத்தில் இருந்த கங்கையானவள் தட்டிவிட்ட காரணத்தினால் உலகம் 14 உலகமும் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றாளா. பார்த்தார் முனிவர். பார்த்த முனிவர் நினைக்கின்றார் இந்த கங்காதேவி ஆனவள் இப்படி சென்றாய் என்று சொன்னால் இந்த உலகத்தை அழித்து விடுவாள் என்று சொல்லி தன்னுடைய கைக்குள்ளாகவே அடக்கி அதை 7 சமுத்திரமாகவே பாவிக்கின்றார்களா. அது எப்படி கண்ணே தோன்றுகின்றது. உங்கு சம்பு தேவு கப்பால் தேவு கப்பால் தேவி கப்பால் தேவு கப்பால் தேவி கப்பால் கடலாம் உங்கு சம்பு தேவி கப்பால் தேவி கப்பால் தேவு கப்பால் உவர் கடலாம் உவர் கடலாம் உங்கு சம்பு கரைதனிலே ஒன்றாம் கடல் உவர்கடலா இரண்டாம் கடல் கருப்பு கடலா மூன்றாம் கடல் போர்க்கடலா நான்காம் கடல் தயிர்கடலா ஐந்தாம் கடல் ஆரியமால் வள்ளி கொள்ளும் 5ஆம் கடல் திருப்பார் கடலா ஆறாவது கடல் நல்ல தண்ணீர் கடலா இத்தனையும் சூழ்ந்திருக்கும் 7ஆம் கடல் பெரும் கடலா 7 கடலுக்கு அப்பாலே பெரும் கடலுக்கு அப்பாலே ஒரு அழகான இருட்டு நாடு. ஏமா இருட்டு நாடு என்று சொன்னால் கரண்ட் கிடையாது அம்மா. கரண்ட் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது சந்திரருடைய ஒளி கிடையாது, சூரியருடைய ஒளி கிடையாது, அடர்ந்தவன காடு. அது மட்டுமில்லை, அது பக்கத்திலே பழுங்கி என்று சொல்லக்கூடிய மலையான வளர்கின்றது. அது பக்கத்திலே இருக்கிறது பாருங்கள், ஒரு கரையான் புற்று இருக்கின்றதா. சரி, கரையான் புற்றுன்னு சொன்னா என்ன இருக்கும்? கரையான் புற்றுக்குள்ள என்னமா இருக்கும்? கரையான் தான் இருக்கும். ஆனால் கரையான் புற்றுக்குள்ள பாம்பு வரும்யா. பாம்பு வருமா? ஆமா, கரையான் பாம்பை அபத்து படுத்து இப்போ. ஆமா, இந்த கரையான் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டும். சரி, அதுக்குள்ள இருப்பதற்காக வரும் பாத்தீங்களா பாம்பு. அதான் அப்படி சொன்னார்கள். இப்படி இருக்க சரி, அந்த புற்றிலே ஆணை பொன் பாம்பானது வசித்து வருகின்றது. ஆணை பொன் பாம்பானது அமிர்த கர்ப்ப கலசத்தை வைத்து விட்டு செல்கின்றதா. சரி, அந்த அமிர்த கர்ப்ப கலசத்தை யார் வந்து கண்டார் வாருங்க. யார் யார் கண்ணே? அந்த அமிர்த கலசம் தன்னை ஆதிமுனி வந்து கண்டார். தமது திரு வருளாலே தான் எடுத்து ஏது சொல்வார். நெஞ்சிருக்கும் பாம்பு ஏன கலசம் இதே, நெஞ்சிருக்கும் பாம்பு ஏனே கலசம் இதே. செஞ்சல் வளர் மொழி வருமோ அது தேவர்
கலசத்தை ஆமா ஆதி முனிவன் வந்து கண்டார். நெஞ்சிருக்கும் பாம்பு என நல்லவர்கள் கலசம் இது அப்படியே செஞ்சில் வளர் முனிவருக்கும் தேவருக்கும் ஆகாது என்று சரி அஞ்சல் என்ற மந்திரத்தை சரி ஆதிமுனி ஒரு சேவிக்க ஒரு பிஞ்சுமதி தன்னை போலே ஆமாமா 7 கன்னி பெண்கள் வந்து பிறக்கின்றார்களாம். ஏங்கப்பா 7 கன்னி பெண்கள். அந்த பெண்களுக்கு ஆமாமா எப்படி பெயர் சூட்டினார் பாருங்க. எப்படி கன்னி பேர் நாமம் சூட்டுகின்றார்கள். நீலி நீலி என்றொரு தி நீலி நீலி என்றொரு தி சூட்டுகின்றார்கள். நீலி நீலகண்டி காளி காளாஸ்ரீ வள்ளி செல்வி மங்கை மடந்தை இப்படி ஆமாமா 7 பேருக்கும் 7 பெயர் சூட்டுறாங்க. அடேங்கப்பா பேர் சூட்டி அந்த காலத்துல உள்ள பேரெல்லாம் பாத்தீங்களா எப்படி மங்கை மடந்தை நீலி நீலகண்டி ஆமா காளி காளாஸ்திரி சரிதான். அந்த பிள்ளைக்கு பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா எப்படி ஜெனிபர் அதுவும் நல்லா தான் இருக்குது என்னமா ஆனால் எப்பா அது கூப்பிடுறதுக்கு வீட்டுல இருக்கிற பெயர் வேற என்னதான் ஆளுக்கு ஒரு பெயர் தாய் தகப்பன் சூட்டினாலும் அது அவங்களுக்கு கேவலமா இருக்குதான். அதற்காக கூப்பிடுறதுக்காக அவங்க ஒரு பெயர் வச்சிருக்காங்க. ஆமா அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா முத்தழகு சரிதான். ஆமா அவளுக்கு இப்ப அது ஒரு மாதிரி ஷையா இருக்கும். உனக்கு வச்ச பேரு ராஜலிங்கம் அதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியோ. எனக்கு பேரா ஆமா கண்டுபிடிச்சிட்டியா நீ? கண்டுபிடிச்சிட்டேன். ஏமா ராஜலிங்கன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு என்னம்மா குறை? அதான் ஒரு குறையும் இல்லையே. கிங் மேக்கர் இல்லையம்மா அப்புறம் எதுக்கு மாத்தின? யாருமா மாத்திருக்கா? எம்மா எனக்கு பேர் ராஜலிங்கம். ஆமா சொல்லு சத்தம் போட்டு இருந்துட்டு போகட்டும். ஒருக்கா சொல்லு சத்தம் போட்டு சொல்லு. அப்படியா? ஆமா எல்லாரும் சேர்ந்து ஒருக்கா சொல்லுங்க ராஜலிங்கம் அப்படி என்று சொல்லி அருமையாக பெயரை சூட்டி விட்டு முனிவர் அந்த இடத்தை விட்டு மறைகின்றார். ஆமாமா இந்த 7 பெண்களும் 2 கூட்டமா பிரிகிறாங்க. ஆமா அதில் 4 பெண்கள் நினைக்கின்றார்கள். ஏமா என்னடி ஏக்கா உனக்கு இந்த உலகத்துல ஆசை ஏதாவது வச்சிருக்குதியா? எனக்கா இல்ல இல்லையா? ஆமா ஆமா உனக்கு ஏன் நீ ஒரு மாதிரி ஆசை தானே இருக்கான்னு கேட்டேன். ஒரு மாதிரி குணையா ஏக்கா என்ன இந்த உலகத்துல உனக்கு ஏதாவது ஆசை இருக்குதாடி? அப்படி ஏன்னா உனக்கு நேரம் ஆயிட்டு. ஆமா ஏன்னா உன்னை பார்க்கக்கூடிய நேரமே அப்படிதான் இருக்கு. சரி ஏக்கா உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா? எனக்கு ஆசை இல்லடி. பூலோக வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியா? என்ன சொன்னால் பூலோகம் ஒன்று என்று சொன்னால் சரி திருமணம் முடிக்கணும். திருமணம் முடிந்து குழந்தை குட்டிகளை பெற வேண்டும். ஆமா அதெல்லாம் நமக்கு தேவையாடி. கண்டிப்பாக அப்படி என்று சொல்லி 4 பெண்கள் இந்த உலகத்து ஆசை வருது சரி அந்தர்மார்க்கமாகவே பறைந்து விட்டார்களா? ஆமா மீதி இருக்கிறது 3 பெண்கள். நம்ம 3 தான் இப்ப மீதி இருக்கிறோம். ஆமா ஆமா உனக்கு இந்த உலகத்துல ஆசை ஏதாவது இருக்குதா? அக்கா பேடிகள் போல் இருந்தாலோ